மாமா மாமா நீங்களாவது சொல்லுங்க மாமா. மாமா அத்தை அத்தை நீங்களாச்சும் கொஞ்சம் சொல்லுங்க அத்தை. பவானி 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 நீ அது சொல்லு பவானி. மரியாதையா போயிடு. உன் மூஞ்சில முழிக்கவே எனக்கு பிடிக்கல. ஐயோ பவானி பவானி மாப்பிள்ள நீங்களாச்சும் கொஞ்சம் சொல்லுங்க மாப்பிள்ள. சொல்லணுமா? சொல்றேன். அக்கா, இந்த ஆள் மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க உனக்கு ஓகே தானே? எங்க வேணாலும் வந்த இந்த ஆளை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு நான் தயாரா. ஏன் வாழ்க்கையை கெடுத்தது மட்டும் இல்லாம எத்தனை பொண்ணுங்களோட வாழ்க்கையை நாசமாக்குனதுக்கு இந்த ஆளை சும்மா விடக்கூடாது. பவானி பவானி தயவு செஞ்சு அப்படிலாம் எதுவும் பண்ணிடாத பவானி. இனிமே இந்த சொசைட்டில என்னால தலை நிமிர்ந்து நடக்க முடியாது பவானி. யோ, இதெல்லாம் நீ தப்பு பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். இப்ப வந்து சும்மா நாடகம் மாப்பிள்ள. நான் இனிமே இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ண மாட்டேன் மாப்பிள்ள. என்ன மன்னிச்சிருங்க. தயவு செஞ்சு இதுக்காக போலீஸ் கம்ப்ளைண்ட் வரைக்கும் எல்லாம் போகாதீங்க. அப்ப இத்தனை நாள எங்கெல்லாம் நம்ப வச்சு கழுத்து எடுத்ததுக்கு உன்னை சும்மா விட சொல்றியா? ஒரு தடவை என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள்ள. மன்னிக்கணும் கிடைக்க மாட்டேன். எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை மாப்பிள்ள. அவங்க ஹார்ட் பேஷண்ட் மாப்பிள்ள. எங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா அவங்களால தாங்கிக்கவே முடியாது மாப்பிள்ள. சொன்னா கேளுங்க மாப்பிள்ள. வேணாம் மாப்பிள்ள, வேணாம் மாப்பிள்ள. இங்க பார், எனக்கு எதை பத்தியும் கவலை கிடையாது. இப்படி ஒரு பிள்ளைய பெற்றதுக்கு உன் லட்சணம் என்னன்னு அவங்களுக்கு தெரிய வேணாம். அவங்கள காரணமா காட்டி நீ இதுல இருந்து தப்பிச்சலான்னு மட்டும் நினைக்காத. நீ என்னதான் காலில் விழுந்து நாடகம் போட்டாலும் நான் உன்னை சும்மா விட போறது கிடையாது. அதான் என் அக்காவே எங்க வேணா வந்து உன்னை பத்தின உண்மையை சொல்றேன்னு சொல்லிட்டால. போதா குறைக்க கையில வீடியோ ஆதாரம் வேற இருக்கு. நான் இப்பவே கமிஷனருக்கு போன் போட்டு எத்தனை பொண்ணுங்க உன்னால பாதிக்கப்பட்டாங்களோ அத்தனை பேரையும் சாட்சி கொண்டாந்து நிறுத்தி உன்னை ஆயுசுக்கும் வெளியே வர முடியாத அளவு பண்ற நிலையை மட்டும் பாரு. நிறுத்த சக்தி.